Hello friends, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டைம்ல ஃப்ரீக்வென்ட்டா டெய்லி பேசிஸ்ல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இட் இஸ் a very good for digestion. and then இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த சில பேர் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்டா எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து கடாய் வந்து வச்சிருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெறும் பூண்டு போட்டு தான் நம்ம வந்து செய்ய பார்த்தோம். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து சூடான பிறகு இந்த வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிடணும். இன்னத்துக்குன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவும் வதங்கிடும். அண்ட் மோரோவர் தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஸ்ட்டும் வந்து அதிகப்படுத்தும். ஸோ நல்லா வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் வந்து வதக்கிட்டுருங்க. நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த கருப்பாக வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். ஸோ செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ஒரே ஒரு 10 மினிட்ஸில் வந்து செஞ்சிடலாம். ஈஸியான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் டச்சப் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து போடுவாங்க. தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து கடலைப்பருப்பு வறுத்து போட்டாக்கா ஸோ டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போடக்கூடாது, லிமிட்டடாக வந்து போடணும். நல்லா வந்து வதங்கிட்டோம். வெண்டைக்காய் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு வந்து போட போகிறோம் லாஸ்ட்டில். இது வந்து வடை செய்யுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா வந்து வதங்கிட்டோம். பூண்டு வந்து போட்டுக்கலாம். பூண்டு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு நல்லா வந்து எனக்கு வந்து வதக்கணும். ஸோ அது நல்லா வதங்கின பிறகு இதை வந்து ஆட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம இதில் உப்பு போட்டு தான் வதக்கிக்கிறோம். ஸோ நம்ம வந்து உப்பு போடுறது வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து வேகட்டும். ஸோ நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்கி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் ஆகட்டும். அது வந்து நல்லா வந்துடும். வந்து கொதிச்ச பிறகு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இப்படி வந்து தூவி விட்டா ஜஸ்ட்டு வந்து இப்படி கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். கலக்கி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. ஹெல்த்தியான வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஒருத்தர வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. சில்லே வந்து நான் வந்து வேகட்டும். ஸோ நல்லா வெந்துச்சா இல்லைன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதெல்லாம் நல்லா வந்து குழச்சி விடாதீங்க. அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். வந்து இது செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஸோ அந்த கொழுப்பு இல்லாமல் கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஸோ வேணும். ஸோ இதில் வந்து உப்பு ரவுண்டு போடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வாசம் போகிற வரைக்கும் க்ளீனாக வந்து வதங்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆயில் வந்து போடணும். ஆயில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து காயிட்டோம். இது நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு அந்த சீரகம் ஆட் பண்ணுவோம். இது வந்து நல்லா பொரியட்டும்.
பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு ஸோ கொஞ்ச நேரம் வந்து வதக்கிட்டுக்கோங்க. வதங்கின பிறகு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சு டமாட்டா பியூரி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வர உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா வெண்டைக்காய் போட்டு வதக்கிருக்கோம். ஸோ பார்த்து போட்டு தட்டாரு. கொஞ்சம் லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம். பத்தலைன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி ஸோ எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கிட்டுலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. புளி கரைச்சி தண்ணி வந்து விட்டுக்கணும். நல்லா வந்து இப்படி கலக்கிட்டுக்கோங்க. எவ்வளோ அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக வேணும். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும்னு கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி விட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு கண்டி பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. இன்னொரு 10 to 15 minutes வரைக்கும் கொச்சிச்சேன்னா நம்மளுக்கு வந்து ரெடியெல்லாம் ஒரே ஒரு இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சி டயட்டில் வந்து இது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. பார்த்திங்கன்னா சலசலான்னு கொச்சின்னு இருக்குது. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இறக்கி விட்டுடலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.